மையு இப்போ கமலாக்கு எதிராகவும் ராதிகாக்கு எதிராகவும் வந்துட்டு சாட்சி சொன்னாங்க அப்படின்னா மையை டார்ச்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் பாக்கியா வந்துட்டு மையை கூப்பிட்றதுக்காக ஸ்கூல் வரைக்கும் வந்துட்டு கூப்பிடாவா வேணாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம பழனிசாமி வந்துட்டு உங்கள் அத்தை வெளியில் வரணும் அப்படின்னா இங்கே தான் ஒரே வாய்ப்பு, நீங்கள் இங்கே வந்துட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, சட்டுன்னு ஒரு முடிவு எடுங்க, அப்போ தான் வந்துட்டு உங்கள் அத்தையை வந்துட்டு வெளியில் கூட்டிகிட்டு வர முடியும், இதெல்லாம் இவ்வளோ தூரம் யோசிக்கக்கூடாதுன்னு சொல்ல அதுக்கப்புறமா பாக்கியா வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஈஸ்வரி பாட்டி வந்துட்டு எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படின்றதுக்கு உண்டான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படின்றதுனால அவங்கள குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உண்டான தண்டனை வந்துட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம தாத்தா வந்து ரொம்பவே எமோஷனல் ஆகி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே வந்துட்டு ஒரு பிரேக்குக்கு அப்புறமா வந்துட்டு தண்டனை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. கமலை வந்துட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. இவர் வந்துட்டு கத்துனதுனால தான் வந்துட்டு இவ்வளோ பிரச்சனை இல்லை அப்படின்னா சீக்கிரமே வந்து தண்டனை கொடுத்துருப்பாங்க, என்ன தண்டனை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி ராதிகா கிட்ட வந்துட்டு புலம்பிக்கிட்டு இருக்கேன். வெளியில் வந்ததுக்கப்புறமா பாக்கியா வந்துட்டு வந்துடுறாங்க. இன்னும் வந்துட்டு திருப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலின்னு வந்துட்டு சொல்ல உள்ளே வந்ததுக்கப்புறமா இன்னொரு சாட்சி இருக்கு, அவங்களை விசாரிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நம்ம மையை கூட்டிகிட்டு வர்றாங்க. எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. மையை வந்துட்டு எப்படி வந்துட்டு சாட்சி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமி வந்துட்டு சொல்லி அனுப்புகிறாங்க. உண்மையை சொல்கிறதுக்கு வந்து எப்பவுமே தயங்கக்கூடாது, நீ என்ன பார்த்து அதை வந்துட்டு சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அந்த ஜட்ஜு வந்துட்டு நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்குறாங்க. அதுக்கு மையம் வந்துட்டு ஃப்ளவர் விஸ் தடிக்கு தான் வந்துட்டு கீழே விழுந்தாங்க, ஈஸ்வரி பாட்டி வந்துட்டு எங்கள் அம்மாவை பிடிக்க தான் போனாங்க ஆனால் தள்ளி விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொன்னதும் குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பொய் புகார் எதுக்கு வந்துட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு எல்லாத்தையும் வெளியில் போக வச்சுட்டாங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோபி வந்துட்டு ஒரு டெவில் ஃபேஸில் வந்துட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. கோபி வந்துட்டு ராதிகாமலையும் கமலாமலையும் எந்த மாதிரியான ஆக்ஷன் வந்துட்டு எடுக்க போகிறாங்க அப்படின்றத மறக்காமல் கான்வாஸில் தெரிவிங்க. அடுத்த ஒரு அப்டேட்டை தெரிஞ்சுக்க போக சப்ஸ்கிரைப்